நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். அதேபோல் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் நம்புகிறோம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல் என்றதை இப்போ காணொலியூடாக பார்ப்போம். காணொலிக்கு போகலாம். இப்போ பார்ப்போம்னு சொன்னால் இதுதான் இன்றைய சமையல் இறைச்சின்றது தெரியுது. இது வந்து இறப்பை, சிலது வந்து இப்படி கடையில் வந்துனாங்கள் தனியாக இறப்பை விற்கினா மிஞ்ச அதை க்ளீன் பண்ணி போட்டு 2 தண்ணியில் கழுவி போட்டு அவிய விட்டு தான் வைக்க போகிறோம். அந்த முறையை தான் காட்ட போகிறோம். அதுக்கு இதாக எங்களோட கறி வந்துட்டு சம்பல் வந்து கேரட்டு, தக்காளி, சிவப்பு வெங்காயம், இது கூடுதலாக நடுவே பச்சை சலாட்டு மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம். இதுக்கு மைனஸும் போடலாம். சும்மா தேசிக்காய் புளி, பச்சை மிளகா, வெங்காயம் இதுவும் போட்டு சாப்பிடலாம் சோத்துக்கு. இது வந்து அதோட இந்த இறைச்சிக்கு தேவையான கிழங்கும் கொஞ்சம் மண்டையை சேர்க்க போகிறோம். இது தேவையான பொருட்கள் என்று சொன்னால் நாங்கள் இப்போ உரைப்பில்லாத நீள பச்சை மிளகாய் வந்து போட போகிறேன். இது கருவேப்பிலை, உள்ளி, இஞ்சி எல்லாம் கடிச்சு வச்சுக்கு இது மல்லித்தலை, இவ்வளவு தான் இது இந்த பொருட்கள். இப்போ சட்டிக்குள்ளே போட்டு அவிய விட்டு தான் செய்ய போகிறோம். அந்த முறையை தான் காட்ட போகிறோம். சிறிதளவு மஞ்சளும் சிறிதளவு உப்பும் சேர்த்து இதை அவிய விட்டுட்டு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ நாங்கள் கொஞ்சம் ஒலிவெண்ணை ஆட் பண்ணுவோம். பிறகு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய், கொஞ்சமாக தான் கவரும். கொஞ்சம் வதங்கணும். மற்ற வெங்காயம் போட்டோன்னே அது சேர்ந்து வதங்கும். இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரகம், வெங்காயத்தையும் போடலாம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். போட நல்லா இருக்குங்க. நிறைய வெங்காயம் போட்டால் வெங்காயம் கூட தான் பாய்க்கிறது. 2 பேரும் உதவியாக தான் செய்கிறோம். மரக்கால் உதவியாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தான் போடணும். வேண்டாம் அங்கால அதிக விட்ட நாங்கள் இருந்தோம். அப்போ அதுக்கு உப்பு சேர்த்தது அப்போ உப்பு கூடியும். அப்போ கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துடும். இப்போ டக்கண்டு வதங்கி கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கின அப்புறம் பார்ப்போம். இப்போ இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இது கருவேப்பிலையும் சேர்த்துருக்கு. நான் வதங்கட்டு 2 நிமிஷம் வதங்கிட்டு வதங்கின பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி இஞ்சி பேஸ்ட்டுகளை கொஞ்சம் ஒரு யாத்தியில் போடும். போட்டு அது பிறகு சேர்ப்பேன். இப்போ இதுக்குள்ள இருக்கிற கோழி இறப்பைய நாங்கள் வடிச்செடுத்து போட்டு இதுக்குள்ள போட்டு வதக்க போகிறோம். கொஞ்சம் மேலே பொரியல் அண்டில் சும்மா வதக்கிட்டு திரும்பத்தான் எல்லாத்தையும் சேர்த்து தந்தோம். இது நல்ல சுவையாக இருக்கும். நல்ல கடிக்க இறைச்சி மாதிரி இராது, பண்டி இறைச்சி மாதிரி இருக்கும். கடிக்க நல்ல இறைச்சியாக இருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ள சேர்ப்போம். சேர்த்தது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் ஒலி பண்ண கூட உனக்கு கொஞ்சம் வதங்குறது கணக்க தேவையில்லை. கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் வதங்கி நல்லா வருது. இதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் அதுக்கு ரச்சியில் சேர்றதுக்கு வேண்டா அந்த குழம்புக்கெல்லாம் அஞ்சு விடையில போட்டு அதை கொஞ்சம் கூடிடு. கொஞ்சம் மிளகு தூளும் போடலாம். கொஞ்சம் மிளகு தூளும் போட்டால் நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டாக இருக்கும். அடுப்பில் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் வதங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் வதங்கின அப்புறம் பார்ப்போம். என்ன செய்ய போகிறோம்னா இந்த கொஞ்சம் இந்த நாத்தோ இந்த தக்காளி பேஸ்ட்டு எனக்கு சேர்க்கக்கூடாது. ரெண்டு நான் கடைசியாக வச்சுனா அப்புறம் சேர்த்திக்க பிடிக்கக்கூடாது. எப்போ கொஞ்சம் சேர்த்தா இதோட தூளையும் சேர்த்து கொஞ்சம் தூள் கொஞ்சம் மல்லி தூளும் ஆட் பண்ணலாம். மல்லித்தூள் போடுறேன். போட்டால் கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். போட்டு அவிச்ச தண்ணி இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடும். எரிமிச்ச விடக்கூடாது. எல்லா இடமும் தூள் சேரும்படியாக கிளறும். சேர்ந்தா சேர்ந்து கொஞ்சம் விட்டுட்டு மடத்தை கொஞ்சம் கூட்டு விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்காப்போ பார்ப்போம். கொதிச்சுட்டு நீங்கள் நாங்கள் வதக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி உள்ளி பேஸ்ட்டுகளை அதுக்கு போடும். அதுக்கு சேர்த்துட்டு சேர்த்து போட்டு விட்டுட்டு சேரும்படியாக அப்புறம் இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது அதையும் விட்டுட்டு இந்த கட்டத்தில் உருளைக்கிழங்கை போடும். தூள் திராட்சையோட சேர்ந்து அவியட்டும். சேர்ந்து அவிஞ்சா உருளைக்கிழங்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இனி என்னண்டா உருளைக்கிழங்கு இந்த ரஜியோட சேர்ந்து அவிஞ்சா பிறகு பார்க்கலாம் கழிக்கிறது. இப்போ இனி பார்ப்போம் என்ன ரெண்டு இப்போ கறியெல்லாம் பிரண்டு உருளைக்கிழங்கு சேர்ந்து எல்லாம் வந்துட்டுது. உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுதா பார்ப்போம். அவிஞ்சிட்டு கிழங்கு அவிஞ்சிட்டுது. இந்த கேஸில் தேங்காய்ப்பழம் எனக்கு அந்த கொஞ்சம் தான் புளிஞ்சு சுடுவண்டில் புளிஞ்சு வைக்கணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்.
கொஞ்ச நேரம் தேங்காய் பால் விட்டது தானே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அப்புறம் பார்ப்போம். இனி இருக்கா பார்ப்போம். இங்கே பாருங்கோ நல்லா கொதிச்சு நல்லா பிரட்டல் கறியாக வந்துட்டு இனி இந்த கறி ரெடி ஆகிட்டுருது. இனி நாங்கள் உராக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இந்த பாருங்க இறப்பை கறி உருளைக்கிழங்கு பிரட்டி வச்சது இதுக்கு கொஞ்சம் ஆறிட்டுது. இப்போ இனி கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்ப்போம். கொஞ்சம் தராத்தோ பேஸ்ட்டு போட்டு அதுதானே. அப்போ கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டால் நல்லா இருக்கும். எனக்கு புளி தேவையில்லை. போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மல்லியில் ஓகே அது ரெடி ஆகிட்டுது. இஞ்சால பார்த்தீங்களா கீரிச்சம்பா போட்ட ரைஸ் ரெடி ஆகிருக்குது. இஞ்சை இதுக்குள்ள கரட்டு பச்சை மிளகாய் தக்காளி பழம் வெங்காயம் சிவப்பு வெங்காயம் மிளகு உப்பு தேசிப்புளியெல்லாம் விட்டுட்டேன். விட்டினிக்கா கிளறியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா சம்பல் ரெடி. பார்த்தீங்களா இப்போ சம்பல் ரெடியாகிவிட்டது. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பால் கறி தான் எல்லாம் போட்டு ஆகி வச்சுட்டு தாளித்து போட்டிருக்கு. அதுக்கு நான் தேசிக்காய் விட்டுட்டேன். விட்டு இப்போ மிக்ஸ் பண்ணினா கத்தரிக்காய் பால் கறி ரெடி. அதோட இங்கே முட்டையை அவிச்சு வச்சுருக்குறோம். இதுதான் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமைக்கான மதிய உணவாக தயார் செய்திருக்கிறோம். இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, சாப்பாடு ரெடி. இன்றைக்கு சாப்பாடு ஸ்பெஷல் என்னண்டு பார்ப்பீங்கன்னா நீங்கள் செய்திருப்பீங்களோ தெரியாது. இறப்பொட்டி நல்ல பிரட்டி ஒரு கறி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு என்ன பார்ப்பீங்கன்னா இதுதான் என்னென்னு சொன்னால் என்ன முதல் சம்பல் வேறு கலராக கிடந்து இப்போ ஒரு கலராக கிடக்கட்டும் யோசிக்காதீங்க. இது எனக்கு பிடிச்சதுன்னா மைனஸ். இதுக்கு நீங்கள் மைனஸு கலக்கலாம், யோகட்டு தயிரும் கலக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். எங்களோட சமையல் அப்படித்தானே. எதான்னு சொன்னாலும் விதமாக மாற்றி செய்யலாம் என்றதை சொல்லிக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியோடு நான் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனைவரும் பார்த்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. இந்த சேனலுக்கு நீங்கள் எங்களுக்கு அதாவது தாரைகள் இல்லையென்று இல்லை. மற்றும் இந்த சேனலை பார்ப்பவர்கள் அனைவரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அடுத்த மிச்ச உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா மிக மகிழ்ச்சியாக இருக்கும்ன்றதை தெரிவித்து கொண்டு நான் இப்போ சாப்பிட போகிறேன். இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திக்கும் வரை பாய்.